Dear people, today the topic that we are going to preach is the path to heaven. பரலோகத்திற்கு போகும்படியான பாதை என்ற தலைப்பில் நாம் இந்த நாளில் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். In Matthew Gospel 18th chapter, beginning from verse 1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, At the same time came the disciples unto Jesus, saying, Who is the greatest in the kingdom of heaven? அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். And Jesus called a little child unto him and set him in the midst of them. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, and said, Verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Fourth verse, Whosoever therefore shall humble himself as the little child, the same is the greatest in the kingdom of heaven. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். Dear people, when the disciples asked Jesus, சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டபொழுது, their question was so big. அவருடைய கேள்வி மிக பெரியது. Who will be the greatest in the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? Jesus said, He took a small child and make him to stand. ஒரு சின்ன குழந்தையை அழைத்து, unless you repent and become like a child, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் you can't get into heaven. பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. So the greatest qualification to get into heaven is living a life of humility. ஆக பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியான மிகப்பெரிய ஒரு தகுதி தாழ்மை தான். The path of heaven is the path of humility. பரலோகத்தின் பாதை என்பது தாழ்மையின் பாதையாக இருக்கிறது. So I would like to explore this. What is this path of humility? The Bible describes. ஆக வேதம் விவரிக்கிற வண்ணமாக இந்த தாழ்மையின் பாதை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Dear people, the Bible says, what is the use of gaining the whole world and lose your own soul? இந்த உலகம் முழுவதுமே நீ ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று கேட்கிறதை பார்க்கிறோம். Yesterday I heard a news. நேற்று ஒரு செய்தியை கேட்டேன். A very close relative of mine, எனக்கு மிக நெருக்கமான ஒரு உறவினர், he was a CA, chartered accountant in a very big company in Coimbatore. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஃபேமஸ் கம்பெனி, ஒரு பெரிய புகழ்பெற்ற கம்பெனியில் அவர் ஒரு ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கவுண்ட். Probably he would have earned so much of money
நிறைய பணம் சம்பாதித்திருப்பார். His son also is well educated and joined a car company, a German collaboration car company, and both the husband and wife, son and daughter-in-law went abroad. இவ்விதமாக இந்த அவருடைய மகன் படித்து ஒரு ஜெர்மன் கார் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை, அவருடைய மருமகளும் நல்ல வேலை, இருவருமாக வெளிநாடு போனவர்கள். So they were in a very good status, ஒரு நல்ல நிலையில் இருந்தவர்கள். When we went to Coimbatore, almost for 10 years, 10 வருஷம் கோயம்புத்தூர் போனப்போ, we invited them to come for the meeting. கூட்டங்களுக்கு வரும்படியாக நாங்கள் அழைத்திருக்கிறோம். I don't know whether he has come even once for that. அந்த கூட்டங்களுக்கு ஒரு முறையாகிலும் வந்தாரா என்பதை குறித்து எனக்கு நினைவில்லை. I have been sending all my daily devotion and sermons for the past more than probably from the beginning of my sending the daily devotion and sermons in the WhatsAppல daily devotion செய்திகளை ஆரம்பத்திலிருந்து அவருக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். There was a great opportunity to hear God's word and to turn to him. ஆண்டவர் பக்கமாக திரும்பும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் கொடுத்திருந்தார். He is from a traditional church, ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவர். As far I know, I don't think that he is a believer. எனக்கு தெரிந்த மட்டுமாக ஒரு விசுவாசி என்று என்னால் சொல்ல முடியவில்லை. Almost he is around 60, ஏறக்குறைய 60 வயதாகிறது. ஸோ வெரி குட் ஸ்டேட்டஸ், நல்ல ஒரு நிலை, மணி, கம்ஃபர்ட், பணம், வசதிகள். ஸோ his daughter-in-law gave birth to a child very recently, living comfortably in Bangalore. பெங்களூரில் அவருடைய மருமகள் மகன் குடியிருக்கிற அந்த இடத்துல வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில், I think 2 days back he had fever, and yesterday morning when he was sitting in the sofa, he just closed his eyes and died. நேற்று சோஃபாவில் உட்கார்ந்திருந்த வேளையில் கண்களை மூடி மறித்து விட்டார். That's all, life is over. வாழ்க்கை முடிந்து விட்டது. Probably they gained a lot in the world. உலகத்தில் நிறைய சம்பாதித்திருக்கலாம். Very good status, நல்ல அந்தஸ்து. They had the marriage ceremony of his son in a very grand manner. அவருடைய மகனுடைய கல்யாணத்தை மிக நேர்த்தியாக பெரிதாக நடத்தினார்கள். Dear people, with all this, his life is finished now. அவருடைய வாழ்க்கை இப்பொழுது முடிந்து விட்டது. That's all. What about his soul? அவருடைய ஆத்துமாவை குறித்த காரியம் என்ன? Dear people, the Bible says, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், if we neglect so great a salvation, how could we escape? நான் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? The very God who created of the heaven and earth came down to this earth, bringing salvation by his sufferings and death. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனே இந்த உலகத்தில் வந்து பாடுகள் அனுபவித்து மரணத்தின் மூலமாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை சம்பாதித்திருக்க வைக்கும் பொழுது, if you are careless about your own salvation, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து கவனயீனமாக நீ இருப்பாயானால், Bible says, how could you escape from God? தேவனிடத்தில் எப்படி நீ தப்பித்துக் கொள்ள முடியும் என்று தேவன் சொல்லுகிறார்.
So great a Savior, மிக உன்னதமான ஒரு இரட்சகர். So great a sacrifice, மிகப்பெரிய ஒரு இதான பலி. So great a salvation, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. But no time to contemplate on these things. இவைகளை குறித்து சிந்திக்க நேரமில்லை. I don't know, dear friend, how about you this morning? ஒருவேளை இந்த காலையில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கும்படியான காரியம். The Bible says, unless you repent, நீ மனம் திரும்பி, you make a U-turn of your old life, உடைய பழைய வாழ்க்கையை விட்டு starting a new life in your life, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தோடு ஆரம்பிக்கிற ஒரு புதிய வாழ்க்கை இல்லை என்றால், that is repentance. அதுதான் மனம் திரும்புதல். That doesn't mean that you confess some sins and say, oh, I am saved. நான் ஏதோ சில பாவங்களை அறிக்கையிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதல்ல. I was in a church for 17 years. 17 ஆண்டுகளாக ஒரு சபையில் இருந்தேன். They said, oh, they wanted to narrate some list of sins which I had committed. நான் செய்த சில பாவங்களை எழுதும்படியாக சொன்னார்கள். They said, go and say, try these things. இவைகளை சரிபடுத்து. You will be saved. நீ ரட்சிக்கப்படுவாய். False assurance, ஒரு பொய்யான வாக்குறுதி. Yes, I got a verse from the Bible and told the pastor that I got a verse of salvation. அந்த போரிடத்தில் போய் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இவ்விதமாக அதை காண்பித்த பொழுது, the pastor assured that I was saved, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர் சொன்னார். Is it all the salvation the Bible describes? வேதம் சொல்லும்படியான ரட்சிப்பு அதுவா? No, dear friend, your life should be turned from a way of sin, பாவத்தின் வழியிலிருந்து, from a way of self, சுயத்திலிருந்து, from a way of doing your own ambitions, உன்னுடைய சொந்த விருப்பத்தை செய்ய நிலையிலிருந்து, turning back from the self and the world, உலகத்தின் சுயத்திலிருந்து, turning back towards another direction of the path of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திரும்புகிற வழி. So many of you, I doubt your conversion, dear friends. You may think 1,000 times that you are saved, but still make it sure that you are saved by telling which the things which will follow after conversion now. ஒருவேளை நீ 1000 முறை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதை நான் தொடர்ந்து சொல்லும்படியான காரியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய ரட்சிப்பை நீ உறுதிப்படுத்திக் கொள்வது நலம். The Lord Jesus Christ very clearly said, இயேசு கிறிஸ்து இவ்விதமாக தெளிவாய் சொல்லிவிட்டார், and said, verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So what is the path of heaven? பரலோகத்தின் வழி என்பது என்ன? You must repent and become like a little child. மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால், are you like a child? நீ ஒரு சின்ன குழந்தை போல இருக்கிறையா? Or do you have the same guileless and the nature of your sinfulness, of bitterness, unforgiving spirit, and in so many ways you exhibit yourself the old man fully, almost I could afraid. ஒருவேளுடைய வாழ்க்கையில் விதமாக நீ சொல்லும்படியான இந்த வேளையில் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்க சொன்னாலும் அதே பழைய கபடும் சூதும் வஞ்சகமும் மன்னிக்க முடியாத சுபாவங்களும் ஒருவேளை உன்னை குறித்து நான் அஞ்சுகிறேன். So the Lord Jesus said,
except he become like a small child. What is this child? குழந்தை என்ன? It shows the innocency, அதனுடைய அறியாம், அதனுடைய கபடற்ற தன்மை. It shows its implicit belief in the father and mother. தகப்பனை தாயை நம்பும்படியான குணம். If the father says, I will buy this for you, I will buy an aeroplane for you. ஒரு தகப்பன் அவனுக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்கிறேன்னு சொன்னா, the child will believe it. அதை நம்பும். It won't reason out, how could this be possible? Millions of rupees, where do my father have? Has he got the money? ஒரு எங்க அப்பா அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்காரா, வாங்கி கொடுக்க முடியுமா? No, dear friend, there is an implicit trust in the father. ஒரு தகப்பனிடத்தில் கள்ளம் கபடற்ற நிலையில் நம்பும். It will believe it that his father or her father will buy an aeroplane for him. தன்னுடைய தகப்பன் ஒரு தனக்கு அல்லது ஒரு பெண், ஒரு சின்ன குழந்தை தனக்கு அந்த ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்கும்னு நம்பும். So there comes a natural change of nature. சுபாவ மாற்றத்தை இங்கு குறிக்கிறதாக இருக்கிறது. Even if you turn to Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம், I will turn to Matthew Gospel 5th chapter beginning first. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்வோம். I will explain what is this path to heaven. பரலோகத்துக்கு செல்லும்படியான இந்த வழி என்ன என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Of course, even after conversion, ரட்சிக்கப்பட்ட பின்பாக, it is not that you are converted, everything is finished. நீ ரட்சிக்கப்பட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அல்ல. So that is the beginning, அது ஆரம்பம். Matthew Gospel 5th chapter 1 and 2. And seeing the multitudes, he went up into a mountain. And when he was set, his disciples came unto him. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். And he opened his mouth and taught them, saying, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்தவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Dear people, life is so complex today. வாழ்க்கை என்பது இந்த நாட்களில் மிக முற்றிலும் குழப்பமான ஒன்றாய் காணப்படுகிறது, அல்லது அதுவும் இதுவும் சேர்ந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. So many things are there in the world. அநேக காரியங்கள். Everybody has got some goal to achieve in this world. இந்த உலகத்தில் தாங்கள் நிறைவேற்ற முடியாத சில குறிக்கோள்கள். Oh, I should build a very big house for me. எனக்காக நான் ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டும். I must get the costliest car. நான் அதிக விலையேறப்பட்ட காரை வாங்க வேண்டும். I must buy this, I must buy that. இதை வாங்கணும், அதை வாங்கணும். I must make my child like this. என்னுடைய குழந்தை இப்படியாக மாற்றணும். He must be the best doctor or engineer or something like that. மிக சிறந்த ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். I must get a good son-in-law for my daughter. என்னுடைய மகளுக்காக ஒரு நல்ல மருமகனை பார்க்க வேண்டும். I should get a good daughter-in-law for my son. என்னுடைய மகனுக்காக ஒரு நல்ல மருமகளை தேட வேண்டும். So many things, it is so complicated. அநேக காரியங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. But Bible says, Blessed are the poor in the spirit. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Simplicity, எளிமை. Dear people, Christian life is such a beautiful life. கிறிஸ்தவ வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கை. It is not based on money, fame, name or anything of the world. அது பணத்தையோ புகழையோ
இந்த உலகத்தின் எதையை சார்ந்ததல்ல. இட்ஸ் so simple. அது மிக எளிமையானது. ட்ரஸ்டிங் காட் as a small child, ஒரு குழந்தையை போல தேவனை நம்பி, walking in this world every day as God guides, தேவனை சார்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியான பாதையில் செல்லுகிற வாழ்க்கை. இட்ஸ் so simple, மிக எளிமையானது. So if you would like to go to heaven, பரலோகத்துக்கு நீ போக வேண்டுமானால், you must be a man delivered from all entanglement of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா பிடிப்பிலிருந்து விடுபட்ட ஒரு நபராய் நீ வாழ்வது அவசியம். Blessed are the poor in the spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Even in Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13 and 14, மத்தேயு 7:13-14, enter ye into the straight gate, for wide is the gate and broad is the way that leadeth to destruction, and many there be which go in thereat. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். Because straight is the gate and narrow is the way which leadeth unto life, and few there be that find it. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Enter into the straight gate, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். For wide is the gate and broad is the way that leadeth to destruction. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, and many there be which go in thereat, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். There are 2 entrances, 2 அங்கே நுழைவாயில்கள். ஒன்று straight இடுக்கமானது, the other one we see it is broad. Dear people, Jesus is the way. Of course, the Bible is very clear. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்க, I am the way, the truth and life, Jesus said. But here what is this? இது இங்கே சொல்லப்படுகிறது என்ன? Straight is the gate, enter in that gate. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். There are 2 ways of entrance. அங்கே 2 வழிகளுக்கு, ஒன்று இடுக்கமான வழியில நுழைய வேண்டும். You must, it's very straight, narrow, குறுகலானது, ஆகவே அதில் நீ ஒடுக்கி உள்ள நுழையணும். The other entrance is so broad, அந்த அடுத்த வழியானது விசாலமாக இருக்கிறது. Many people can get in at a time. ஒரே சமயத்தில் அநேகர் நுழைய முடியும். At least the gate is straight. What about the way? வழியை குறித்து என்ன? The Bible says, even the narrow is the way, நெருக்கமாக இருக்கிறது. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி ஒரு பக்கம், straight gate and narrow way. The other one, broad gate and the way is so broad. வழியும் கூட ரொம்ப அகலமாக இருக்கிறது. What is the difference in this passage? இந்த காரியத்தில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? Is there any meaning? இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா?
Is there any spiritual truth which we have to learn from this? இதிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியான ஏதாவது ஆவிக்குரிய காரியம் இருக்கிறதா? The Bible says the end of it is being described here. அவருடைய முடிவை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. The broad gate, wide is the gate and broad is the way. அந்த அங்கே விசாலமான வழியானது இருக்கும்படியான அந்த இடத்தில் அந்த வழியும் கூட வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. ரொம்ப தாராளமா போலாம். You can go, you can move from one direction to another direction and you go as like நீ ஒரு திசையில் இன்னொரு திசைக்கு வரைக்கும் கூட போலாம். Because the broad is the way. ஏன்னா வழி இங்கு அவ்விதமாக இது விசாலமாக இருக்கிறது. வாசலும் விரிவு. The entrance is broad and the path is wide. The other one is straight gate. இன்னொன்று சொல்லப்படுகிறது, இது அங்கு இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. So not only the entrance is very straight, அந்த உள்ள நுழையிறது மாத்திரம் அங்கே குறுகலா இல்லை, even almost you have to crawl, குறை நீ உதிர்ந்து ஊர்ந்து போறதை போல போக வேண்டியது. because it is very narrow. ஏன்னா இது நெருக்கமாக இருக்கிறது. What is it? இதனுடைய அர்த்தம் என்ன? Dear people, there are two kinds of lives in this world. இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வழிகள் இருக்கிறது. ஒன்று God's way, ஆண்டவருடைய வழி. The other one man's way, மனிதனுடைய வழி. God's way is the one where you are convicted of your sin. ஆண்டவருடைய வழி என்பது உன்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு you reconcile with God, தேவனோடு ஒப்புரவாகிறாய். It shows the humbleness, தாழ்மையை காட்டுகிறது. You humble yourself before God, தேவனுக்கு முன்பாக நீ தாழ்த்துகிறாய். The other one, அடுத்ததானது your own way, உன்னுடைய சொந்த வழி. Whatever you think you do, நீ என்னெல்லாம் நினைக்க விரும்புகிற அதை செய்யற. You go here and there, இங்க அங்க போற. You want this and that, அது உனக்கு வேணும். You play your own accord, உன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். There are so many entertainments on the way. அங்கே வழியில நிறைய அங்கு அனுபவிக்கக்கூடிய பல காரியங்கள். So many shops of vanity, பல விதமான மாயின் கடைகள். It's so broad, விரிவாக இருக்கிறது. You could have a lot of enjoyments, அதிகமான அந்த காரியத்தை அனுபவிக்க முடியாத all sinful pleasures, அந்த உலகத்தினுடைய பாவத்துக்குரிய காரியங்கள். So if you want to go to that shop, அந்த கடைக்கு போனா you just go ahead. If you want to go this way, இந்த வழியில போனா you could go. So you have a lot of options, நிறைய வழிகள் இருக்கிறது உனக்கு. But straight gate and broad and narrow way, ஆனா இடுக்கமான வாசலும் நெருக்கமான வழியில you humble yourself, உன்னை தாழ்த்துகிறாய். Not only humbling, தாழ்த்துற மட்டுமே, you submit to God, நீ தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய். In everything, எல்லாவற்றிலும் you submit to God, தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய். In everything you want to know God's will, ஒவ்வொரு தன்னுடைய சித்தத்தை அறிய நீ விரும்புகிறாய். Whatever you want to நீ செய்ய விரும்பினாலும் you go to God and say, Lord, is it your will for me? ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? Shall I do this? ஆண்டவரே, இதை செய்யட்டுமா? No more your will, இன்னுமாக உன்னுடைய சித்தம் அல்ல. The will of the Father, பிதாவினுடைய சித்தம். The Son of God came into the world to fulfill the will of the Father. தெய்வகுமாரன் இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். So the path
remember the end of them, both of them. அவருடைய முடிவுகளை தெரிந்து கொள். The broad way leads to destruction. அவ்விதமாக அந்த விசாலமான வழியானது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அழிவுக்கு நேராய் கொண்டு செல்கிறது. Your soul will be damned. உன்னுடைய ஆத்துமா அழிவுக்கு ஏதுவாய் போய் நாக்கனைக்குள்ளாய் தண்டனைக்குட்படுத்தப்படும். Your soul will end up in the hell fire. உன்னுடைய ஆத்துமாவானது நரகத்துக்குள்ளாக நீ போகும்படியான நிலை. But the other one is to heaven. இன்னொரு பரலோகத்துக்கு போகிற வழி. The eternal life, நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. Dear people, only there are two ways in the world. இந்த உலகத்தில் ரெண்டு வழி தான் இருக்கு. The way of the world, உலகத்தின் வழி. The way of the Lord, ஆண்டவருடைய வழி. The way of sin, பாவத்தின் வழி. The way of the cross, சிலுவையின் வழி. So everyone who is converted, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், he enters through the narrow straight gate, அந்த இறுக்கமான அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறான். He travels in the narrow way, நெருக்கமான. Every day he submit to God. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். Every day he lives with the real fear of God. தேவ பயத்தோடு வாழுகிறான். He tries to take away every sinful things from his life. அவருடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான பாவத்தின் வழிகளை எடுத்து போடுகிறான். Dear people, I always used to think, நான் எப்போ நினைக்கிறது உண்டு, suppose if I have a bitter thought, ஒரு கசப்பான எண்ணம் எனக்குள்ள இருக்குமானா, if I have enmity against anybody, எனக்கு மற்றவர்களை குறித்த ஒரு எதிரான எண்ணம் எனக்குள்ள இருக்குமானா, if I hate others, மற்றவர்களை வெறுப்பேனானால், if I have an angry thought about others, மற்றவர்களை குறித்த ஒரு கோப எண்ணம் கொண்டிருப்பேனானால், if I have a thought of jealousy about others, மற்றவர்களை குறித்த ஒரு பொறாமையான எண்ணம் கொண்டிருப்பேனானால், it affects my relationship with God. தேவனோடு நான் கொண்டிருக்கிற தொடர்பு எனக்கு பாதிக்கிறது. It affects my living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பு எனக்கு பாதிக்கப்படுகிறது. I am the loser. அதனால இழக்கப்படுகிறது நான் தான். I could not have a real sweet communion with my Savior. என்னுடைய இரட்சகரோடு ஒரு இனிமையான உறவை நான் கொண்டு வாழ முடியாது. I could not walk in this life with a walk of faith and trust. இந்த உலகத்தில் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்குரிய வழியில் நான் நடந்து செல்ல முடியாது. Because my relationship with my God is strained. என்னுடைய ஆண்டவரோடு கூட எனக்கு கொண்டிருக்கிற தொடர்பு அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது. Even if others do harm to me, எனக்கு மற்றவர்கள் தீங்கு செய்தாலும் சரி, even when others hate me, என்னை ஒருவேளை மற்றவர்கள் வெறுத்தாலும் சரி, even they have bitter thoughts against me, எனக்கு எதிராக அவர்கள் கசப்பான உணர்வுகளை கொண்டிருந்தாலும் சரி, whatever the way by which they may treat me, என்னை எந்த விதமான வழியில் அவர்கள் நடத்தினாலும் சரி, if I don't have a spirit of forgiving others, மற்றவர்களை நான் மன்னிக்க கூடிய ஒரு தன்மை எனக்குள்ள இல்லை என்றால், if I am really affected by that and if I hate others, அதனால பாதிக்கப்பட்டு மற்றவர்களை நான் வெறுப்பேனானால், it affects my relationship with my God. என்ன ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு எனக்கு பாதிக்கிறது. I don't want to lose the costly relationship with my God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை நான் இழந்து போக விரும்பல. It's a great loss to me. எனக்கு இது மிகப்பெரிய இழப்பு. Why should I hate others? Why should I harbor bitter thoughts in my heart? மற்றவர்களை ஏன் நான் வெறுக்கணும்? அவர்களுக்கு விரோதமான கசப்பான எண்ணங்களை இருதயத்தில் வச்சுக்கிட்டு, unforgiving spirit, மன்னிக்க முடியாத தன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் வச்சுட்டு, why should I have a strained relationship with my God? என்னுடைய தேவனோடு கூட ஏன் நான் ஒரு சரியா துண்டிக்கப்பட்ட அல்லது அருந்து போன ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? I always want to be careful.
எப்போ நான் ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன். இஃப் சம்திங் கம்ஸ் இன் மை ஹார்ட் லைக் தட், விதமான காரியங்களுடைய இடத்துல வருமானால் ஐ வாண்ட் டு டேக் them off, அதை எடுத்து போட விரும்புகிறேன். பிகாஸ் த வைட்டல் ரிலேஷன்ஷிப் வித் மை காட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மீ. என் ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு எனக்கு முக்கியமானது. How about you, dear friend? உன்னை குறித்த காரியம் என்ன? Are you still a man harboring bitter thoughts? உன் இருதயத்தில் என்ன கசப்பான எண்ணங்களை வச்சிட்டு இருக்கிறையா? Do you have jealousy? பொறாமை உனக்குள்ள இருக்கா? Do you have anger? உனக்குள்ள கோபம் இருக்கா? Are you a person who hate others? மற்றவர்களை வெறுக்கிறையா? How could you say that you have a converted life and having a relationship with God? நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை கொண்டிருக்கேன், ஆண்டவரோட தொடர்பு கொண்டிருக்கேன், உன்னால் எப்படி சொல்ல முடியும் நான் கேட்கிறேன். How could this be? I could not understand. I could not compromise with the word of God. இதனால் விளங்கிக் கொள்ள முடியல, வேதத்தோடு என்னை ஒத்து போக முடியல. I can't, முடியாது. Because the Bible very clearly says, வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது, whatever the sin that lingers in my heart, இருதயத்தில் என்ன பாவம் இருந்தாலும் it blocks my relationship with God. தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பை அது தடை பண்ணுகிறது. Rather I will leave them off and to prefer to have the sweet fellowship with God. நான் அவைகளெல்லாம் விட்டு தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பையை நான் தெரிந்து கொள்ளுவேன். Why should I simply all petty things in this world? இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களை கொண்டுட்டு நான் வாழுகிறது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் at the sacrifice of rule the relationship with God, என் தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை நான் இழந்து போக விரும்பல. My prayers won't be heard, I know that. என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. I may pray a long prayer, நீண்ட ஜெபம் செய்யலாம், ஆனா my prayers won't be heard, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. Because the Bible is very clear, வேதம் தெளிவா சொல்லுகிறது, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் என் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடார். If I have wicked thoughts in me, my God will not hear my prayers. It's a great loss to me. எனக்கு மிகப்பெரிய இழப்பு அது. For my own spiritual welfare, என்னுடைய சொந்த ஆவிக்குரிய நலனுக்கு அது ஏற்றதல்ல. It's not good. My prayers won't be heard. என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. Even though I outwardly show that I am a spiritual man, ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பதாக என்னுடைய வெளி வாழ்க்கையில காட்டிக்கொண்டாலும் real relationship is not strained. உண்மையான ஜீவனுள்ள தொடர்பு அங்கே துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. How many Christians are there like this? எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? ஒருவேளை இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற நீ அவ்விதமாய் வாழுகிற ஒரு நபராக இருப்பானால் repent. இந்த காலையில் இந்த செய்தி probably you who hear the word of God this morning, repent. மனந்திரும்பு. That is the only solution which God has got for you. அந்த ஒரே ஒரு வழி தான் தேவனுக்கு வைத்திருக்கிறார். The path to heaven, பரலோகத்தினுடைய வழி என்பது it's a narrow way, இடுக்கமான வாசல். Humble yourself, உன்னை தாழ்த்து. The path of humility is the path to heaven. தாழ்மையின் வழி தாங்க பரலோகத்தின் வழி. Even he says, whosoever the humble, he will be the biggest in heaven. தாழ்மையா இருக்கிற பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான். Dear people, without humility, தாழ்மை இல்லாமல் anybody says that I am a Christian, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது I tell you it's a hypocrisy, அது மாயமாலம். True humility in the heart, உண்மையான இருதயத்தில் தாழ்மை. The path to heaven is the path of submission. பரலோகத்துக்கு போகிற வழி என்பது ஒப்பு கொடுத்து வாழுகிற வழி. Whenever God speaks to you, தேவனோடு கூட பேசுகிற வேளையில் you humble yourself. Otherwise you travel in the broad way. இல்லைன்னா விசாலமான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறாய். You walk according to your ways of thinking of your own way religion. உன்னுடைய சொந்த பக்தியினுடைய சொந்த வழியில நீ போய் கொண்டிருக்கிறாய். It is not the religion of the Bible. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பக்தி முறை அல்ல.
Dear people, you can't deceive God and I can't deceive God. நீ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, நான் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. You can't manipulate your own standard for your Christian life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உன்னுடைய சொந்த அளவை நீ வச்சு வாழ முடியாது. The standard is the word of God. அந்த அளவு தேவனுடைய வார்த்தை. Bible says it leads to eternal life. நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறது. The other one, இன்னொரு வழி, yes, you lived as you wanted. நீ விரும்பினபடி வாழ்ந்தாய். Even though you called yourself a Christian, உன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டாய். You called yourself that you are converted. நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று சொல்லி அழைத்துக் கொண்டாய். But your heart really was not really right before God. ஆனால் உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியா இல்லை. All evil thoughts, பொல்லாத எண்ணங்கள், all wicked thoughts, அங்க பலவிதமான தீமையான எண்ணங்கள், jealousy, anger, bitterness, all kinds of things, but you are not cared about that to remove them from your heart. ஆனால் அவைகளெல்லாம் உன்னுடைய இருதயத்தை எடுத்து போடணும் நீ ஒரு நாள் நினைச்சது கூட கிடையாது. Because I doubt whether the Holy Spirit of God is in you. ஒருவேளை உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை குறித்து நான் சந்தேகப்படுகிறேன். If the Holy Spirit of God is in you, probably he will convict you. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருப்பாரானால் அவருடைய பாவத்தை குறித்து உணர்த்தி இருக்குமாறே. Then how could you call yourself as Christian and converted? அப்ப எப்பொழுது நீ உன்னை ரட்சிக்கப்பட்ட ஆன கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறாய்? It leads to life. ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறது. Dear people, if you want to go to heaven, பரலோகத்துக்கு போகணும்னா this is the way, இதுதான் வழி. This is the only way. இதே ஒரு வழிதான். No other way. வேற ஒரு வழி இல்லை. Acts of the Apostles 9th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். Saul the தர்சு பட்டணத்து சவுல் இவ்விதமாக he wanted to kill Christians, கிறிஸ்தவர்களை விதமாக கொலை செய்யும்படியாக விரும்பினான். He was traveling to Damascus, தமஸ்கு நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். Acts of the Apostles 9:3-10. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. And as he journeyed, he came near Damascus, and suddenly there shined round about him a light from heaven. And he fell to the earth and heard a voice saying unto him, Saul, Saul, why persecutest thou me? அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்து என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். And he said, Who art thou, Lord? And the Lord said, I am Jesus whom thou persecutest. It is hard for thee to kick against the pricks. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். And he, trembling and astonished, said, Lord, what wilt thou have me to do? And the Lord said unto him, Arise and go into the city, and it shall be told thee what thou must do. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். Arise and go. Trembling and astonished, நடுங்கி திகைத்து, Lord, what will thou have me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். This is the everyday statement and acknowledgement of a Christian to this God. இந்த தேவனிடத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவன் எப்பவுமே இதைத்தான் சொல்றான். Lord, what do you want me to do, O God? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். This is the ever cry of the heart of a true Christian, dear friend. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய எப்பொழுதும் இருதயத்தின் கதறலாக இருக்கிறது. Not that what you want to do, நீ செய்ய விரும்புகிற காரியம் அல்ல. That is the broad way, அது விசாலமான வழி. Here, Lord, what thou want me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். The Lord said unto him, Arise and go into the city.
நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. There is a complete surrender. முழுமையான ஒப்பு கொடுத்தல். There is a complete yielding to God's way. ஆண்டுடைய வழிக்கென்று தன்னை முற்றமாக ஒப்பு கொடுத்த நிலை. Dear people, Christian, the way to heaven is this. பரலோகத்தின் வழி இதுதாங்க. At every step, ஒவ்வொரு வழியிலும், every day, ஒவ்வொரு நாளும், every moment, ஒவ்வொரு க்ஷண நேரத்திலும், you say, Lord, what thou want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? Not my will, but your will, O God. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். The path to heaven, பரலோகத்தின் வழி இதுதாங்க. Don't say that, oh, I confess my sins, I am a Christian. என் பாவத்தை அறிக்கையிட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன், I will go to heaven, பரலோகத்துக்கு போவேன். Dear people, how is your path? உன்னுடைய வழி விதமாக இருக்கிறது. Have you really entered the path of the narrow one? நெருக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து இடுக்கமான straight gate have you entered? Dear people, many Christians deceive themselves. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்ளுகிறார்கள். I would like to finish because our time is almost up. நேரமானது முடிந்து விட்டது. What is the path of heaven? பரலோகத்தின் வழி என்ன? Galatians 2:20, கலாத்தியர் 2:20. I am crucified with Christ. Nevertheless I live. Yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிற இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Nevertheless not I, but Christ. 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 This is the only cry all through the path of that narrow way. அந்த நெருக்கமான வாசல் வழியாய் இதுவே சத்தம். ஆண்டவரே, நான் அல்ல, கிறிஸ்துவே. Broadway says, I, விசாலமான வழி சொல்லுது, நான், I think, I will do, நான் நினைக்கிறேன், I will do, நான் செய்வேன். Like Nebuchadnezzar king, ராஜா நேபுக்கத்நேசரை போல, நான் கட்டின பாபிலோன், I built for my glory. Dear people, we have to continue the sermon in the evening. மாலையில் இந்த செய்தி நாம் தொடர வேண்டும். But I ask you, where are you? நீ எங்கே இருக்கிற? Which is your path you are traveling in? நீ இப்போ பிரயாணம் பண்ணிட்டு கொண்டிருக்கிற வழி எது? Is it a broad way? விசாலமான வழியில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறியா? My will, my desire, my longing, என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய, or else nevertheless not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Are you valuing the relationship with God more than anything of which affects your heart? உடைய இருதயத்தை பாதிக்கிற எதை விட ஆண்டவருடைய தொடர்பு கொண்டிருக்கிற தொடர்பை குறித்து நீ விலை மதிக்கிறையா? Are you willing to take away all your jealousy, இல்ல பொறாமை, bitter thoughts, கசப்பான எண்ணங்கள், angry thoughts, கோபமான எண்ணங்கள்? How much of evil things are dumped in your wicked heart? இவ்வளவு பொல்லாத காரியங்கள் இருதயத்தில் அப்படியே மண்டி கிடக்கிறது. But Jesus Christ said, come unto me. இயேசு சொன்னார், இடத்துல வாருங்க. Or you want to be cleansed by the blood of Jesus Christ? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட விரும்புறியா? Come to the fountain. ஜீவ ஊற்றண்டை வா. Come. வா. You can have life. ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். Let's pray. கிருபையுள்ள பிதாவே, we thank you Lord for this day. இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். There are only two paths. ரெண்டு வழிதான். All the people in the world can be divided, traveling in the broad way or traveling in the narrow way. விசாலமான வழியில பிரயாணம் பண்ணுகிறவர்கள், நெருக்கமான வழியில பிரயாணம் பண்ணுகிறவர்கள். I don't know, Lord, what about this brother or sister who is joined
this morning. இந்த காலையில் இதில் கலந்து கொண்ட சோரை குறித்து எனக்கு தெரியாது, பட் யூ ஸ்பீக் டு தெம். அவர்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.